நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. விழித்திருங்கிற ஜீவ வார்த்தையை குறித்து இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி நீதிமொழிகள் 8வது அதிகாரம் வசனம் 34. Proverbs chapter 8 verse 34. என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்யவான். கடந்த நாட்கள்ல நாம விழித்திருக்க வேண்டிய அநேக காரியங்களை குறித்து பார்த்தோம். அது எல்லாத்துக்கும் மேலாக நாம விழித்திருக்க வேண்டிய இடம் என்னதுன்னு சொல்லிட்டு இந்த வசனம் தெளிவா சொல்லுது. என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து. ஆண்டவருடைய வாசற்படியில் நித்தம் விழித்திருக்கிறது அவசியமா இருக்கு. வாசற்படின்னு சொல்லும்போது அது ஒரு நுழைவையும் ஐக்கியத்தின் ஆரம்பத்தையும் காண்பிக்குது. அந்தபடியாக ஆண்டவரோடு நாம ஐக்கியப்படுகிற ஒரு நுழைவாக காணப்படுவது நம்முடைய ஜெப வேலை. அது தனிப்பட்ட ஜெபமா இருக்கலாம், இல்ல கூடி வந்து செய்கிற ஜெபமா இருக்கலாம், இல்ல நம்முடைய சபைகள்ல செய்கிற ஜெபமாகவும் இருக்கலாம். ஆனா அவருடைய வாசற்படியில விழித்திருப்பது அவசியமா இருக்கு. அந்தபடியான விழிப்பு நமக்குள்ளார காணப்படும் போது மற்ற காரியங்கள் எல்லாம் தன்னாகவே விழிப்பு வந்துடும். நாம கடந்த நாட்கள்ல பார்த்தா ஆவிக்குரிய விழிப்பா இருக்கட்டும், இல்ல இந்த கடைசி நாட்கள்ல அவருடைய வருகையை குறித்த காரியங்கள் இருக்கிற விழிப்பாகட்டும், அவருடைய வசனத்தை கை கொள்கிறதுல இருக்கிற விழிப்பாகட்டும், இது எல்லாத்திற்குமே அடித்தளமாக அவருடைய சமூகத்துல நித்தமும் நாம விழித்திருக்கிறதே இருக்கு. அந்தபடியாக தேவனுடைய சமூகத்துல நாம விழித்திருந்து அவருக்கு காத்திருப்பது எதற்காக? நம்முடைய விண்ணப்பங்களை மாத்திரம் செலுத்துவதற்காகவா? நிச்சயமா இல்ல. நம்முடைய விண்ணப்பங்களுக்கு மாத்திரம் இல்லாம அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பவர்களாக இருக்கணும். அதனாலேயே இந்த வசனம் நிறைவு செய்யப்படும் போது எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்யவான்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பது மிகவும் அவசியமா இருக்கு. பல நேரங்கள்ல நம்முடைய ஜெப வேலைகள்ல நாம தேவனோட ஐக்கியப்படும் போது நம்முடைய விண்ணப்பங்களை தெரிவிக்கிறவர்களாகவே இருக்கிறோம். நாம அந்த கவனத்தோடு மாத்திரம் இருக்கக்கூடாது. அவரிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அதை கை கொள்வதில் மிகவும் விழிப்போடு இருக்கணும். அப்படியாக இருக்கும்போது நாம என்ன பெற்றுக்கொள்வோங்கிறத இதற்கு அடுத்தபடியா இருக்கிற 35வது வசனம் சொல்லுது. என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். அந்தபடியாக கர்த்தருடைய வாசற்படியில நாம விழித்திருக்கும் போது தேவனை கண்டடைபவர்களாக இருப்போம். அதன் மூலமாக ஜீவனை கண்டடைபவர்களாக கர்த்தரிடத்திலிருந்து தயவை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருப்போம். இப்படிப்பட்ட பாக்கியத்தை அவருடைய வாசற்படியில விழித்திருக்கிறது மூலமாக நாம பெற்றுக்கொள்கிறோம். அதே போல அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதை கை கொள்கிறவர்களாக இருக்கிறதும் மிகவும் அவசியமா இருக்கு. லூக்கா 11வது அதிகாரம் 28வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே சொல்றாரு, அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். அந்தபடி அவருடைய வார்த்தைகளை கேட்கறது மாத்திரம் இல்லாம அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக அதை கை கொள்கிறவர்களாக இருக்கிறதே அதிக பாக்கியமானதுன்னு சொல்லி கிறிஸ்துதாமே சொல்லியிருக்கிறாரு. அதனாலேயே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்வதற்காக அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவங்களா இருந்தாங்க. இப்படியாக அவருடைய வாசற்படியில விழித்திருப்பது எவ்வளவு நலமா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த நாட்கள்ல இருந்த வேதாகம பரிசுத்தவான்கள் அறிந்து வைத்திருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா தாவீது ராஜாவை எடுத்துக்கொண்டோம்னா சங்கீதம் 27வது அதிகாரம் 4வது வசனத்துல, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். அந்தபடியாக தேவனுடைய ஆலயத்துல நித்தம் விழித்திருந்து அவருக்காக காத்திருப்பது எவ்வளவு நலமானதுங்கிறத தாவீது ராஜா சங்கீதத்துல நேர்த்தியாக எழுதியிருக்கிறார் இல்லையா? அதே போல கோராகின் புத்திரர்களும் சங்கீத பகுதியில தேவனுடைய வாசற்படியில காத்திருப்பதே நலம்ங்கிறத சங்கீதம் 84வது அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லியிருக்காங்க. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமா இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். இந்த வசனம் மிகவும் அருமையாக தேவனுடைய வாசற்படியில் காத்திருப்பது எவ்வளவு நலமானதுங்கிறத தெரிவிக்குது. அதுலயும் முக்கியமா 1000 நாட்களை பார்க்கிலும் தேவனுடைய பிரகாரத்துல இருக்கிற ஒரு நாள் நல்லதுங்கிற நேர்த்தியான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு.
அப்படியாக நம்முடைய ஆத்மா தேவனுடைய வாசற்படியில அவருக்கு நேராக நித்தமும் விழித்திருக்கிறது மிகவும் நலமானதாக இருக்கும். அதனால்தான் சங்கீதம் 42 அதிகாரம் 1 மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படியாக தேவனை நோக்கி நம்முடைய ஆத்துமா வாஞ்சித்து கதறுகிறதாக அவருடைய வாசற்படியில விழித்திருந்து காத்திருப்பதாக இருந்தா அது நிச்சயமா ஜீவனுக்கு ஏதுவான பாதையில நம்மை நடத்துவதாக இருக்கும். அப்படிப்பட்ட பாதையை நாம தெரிந்து கொண்டு அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்த தேவனுடைய வாசற்படியில நித்தம் விழித்திருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய வாசற்படியில நித்தம் விழித்திருந்த, உம்முடைய கதவு நிலை அருகே காத்திருந்த, உம்முடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்க்கிற பிள்ளைகளாக இருக்க தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்கப்பா. ஆம் ராஜா, அப்படியாகவே எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் விழிப்போடு இருக்க முடியுங்கிறத அறிந்து கொண்ட நாங்க ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்துல விழித்திருக்க தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.